ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவுட் ரைக் தமிழ் சேனல். நான் அவங்க தினேஷ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை மேக் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கொயர் டேப்பை சூஸ் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ நான் உள்ளே வந்தாச்சு. அடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணணும். பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளாக் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கலர் இமேஜ். ஸோ டிக்கெட் கிளிக் பண்ணிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க, அதாவது 30 செகண்டுக்கு. ஸோ அதை 30 செகண்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் டிக்கெட் கிளிக் பண்ணி மறுபடியும் மீடியாக்குள்ளே போயிட்டு நான் கொடுத்துருக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த டெம்ப்ளேட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்ததாக நீங்கள் அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். இமேஜுக்கு முன்னாடி அதை குரோமா கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த குரோமா கீ எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டிக்கெட் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேயருக்குள்ளே போய்ட்டு லேயர்லேருந்து நம்மளோட இமேஜ் கொண்டு வந்துடுங்க. ஸோ இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியாவது பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் லிங்க் நான் அதில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ போட்டுவிட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண இமேஜை நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி வச்சு டிக்கெட் கிளிக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லேயர் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த லேயர்ஸோட லிங்க்கெல்லாம் நான் போன வீடியோக்கள் அதுக்கு முந்தின வீடியோலாம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை எடுத்துருவோம். ஃபஸ்ட் டெம்ப்ளேட்டை நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஹார்டிக் டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். பிளண்டிங் ஆப்ஷன் வந்துட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி தான் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு மியூசிக் லேயர் வீடியோவை அவனை ஆட் பண்ணலாம். இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் சவுண்டை கம் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம வேறு இடத்துல டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சவுண்டை கம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ஒரு மியூசிக்கோட இமேஜ் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோ ஒன்று போட்டிருப்போம், மொபைல் வியூ விட்டு. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இதோட லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதை கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியாது. அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்குன்னு இது உங்களுக்கே நீங்கள் நல்லா தெரியும். ஸோ அடுத்த நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருங்க. அது எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவையான குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் படி ஒவ்வொரு டேயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோக்களோட உங்களோட சந்தேகங்களும் அப்லோட் பண்ணி வச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.